சத்யராஜ் மகள். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு நட்போடு ஒரு நட்பு கல்யாணத்துக்காக ஃப்ளைட்ல போறாரு. எங்க உதயநிதி அவர்கள் அப்படி கிடையாது. அவர் களத்துல இறங்கி வேலை அவர் பார்க்கறாரு. தான் ஃப்ளைட் கம்பெனியே வாங்கிடுவார். விஜய் வந்து ஒரு நட்புக்காக ஒரு ஃப்ளைட்ல போனாரு. உதவாநிதி இதுக்கு பால்டாயில் குடிச்சான். யாருக்காக குடிச்சான்? நம்மளும் கேட்கலாம்ல. விஜய் தன்னுடைய சொந்த பணத்தில் அவர் ஃப்ளைட்ல போறார், தனி விமானத்தில் செல்கிறார். அவர் யாரை வேண்டுமானாலும் அழைத்து செல்லலாம். அதற்கான அத்தனை உரிமையும் அவருக்கு இருக்கிறது. உன் கட்சி நீ சேர்ந்திருக்கியம்மா, அந்த கட்சியோட தலைவனே வித்தவுட் டிக்கெட்ல வந்தவன் தான் திருக்கோயில இருந்து. சரியா? இன்னைக்கு அதே வித்தவுட் டிக்கெட்ல வந்த அந்த குடும்பம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு விமான நிறுவனமே வாங்கி வச்சிருக்கு. ஸ்பைஸ் ஜெட் அப்படின்ற விமான நிறுவனம். சரியா? அதுல இருக்கக்கூடிய சபரீசன், இந்த சபரீசன் வேற ஏதாவது தொழில் செஞ்சிருக்காரா? செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட போறாராம், வானம்னு ஆரம்பிச்சிருக்காரு நிறுவனம். இதெல்லாம் எங்கேருந்து பணம் வருது? முதல்ல அதை கேளுமா, அப்புறம் நீ விஜய் கிட்ட வரலாம். தனிப்பட்ட விஷயங்களை பேச வேண்டும் என்றால் உன்னுடைய திமுகவுடைய கதையை நான் பேசினேன்னு வைங்களேன், நாரிவிடும். சரியா? விரல் விட்டு எண்ணிடலாம். திமுகவில் மனைவி இணைவி துணைவி இல்லாத தலைவர்களை விரல் விட்டு எண்ணிடலாம். இப்படி வச்சுக்கிட்டு நீ பேசலாமா இந்த மற்றவங்களை பத்தி?